ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நுகர்வோர் சட்டம் தொடர்பான சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வழக்கு சுருக்கத்தை குறிப்பாக ப்ராமிஸ் பண்ணப்பட்ட வசதிகள் இல்லாவிட்டாலும் கூட அடுக்குமாடி குடியிருப்புகளை சொந்தமாக்கி கொள்ள பிளாட் உரிமையாளர்கள் நிர்பந்திக்கப்படுவது தொடர்பான விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்திலே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். 9 பிப்ரவரி 2023 அன்று உச்சரிக்கப்பட்ட DEBASHIS SINHA ORS vs R.N.R Enterprise represented by its proprietor chairman KOLKATA ORS என்ற முக்கியமான தீர்ப்பில் ஹவுஸ் டெவலப்பர்ஸ் வாக்குறுதி அளித்தபடி சேவைகளை வழங்க தவறியதால் புகார்தாரர்கள் தேசிய நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையத்தில் புகார் கொடுத்தனர். டெவலப்பர்ஸ் நியாயமற்ற வர்த்தக நடைமுறையில் குற்றவாளிகள் என்பதை கண்டறிந்தாலும் கூட NCRDC புகார்தாரர்கள் தங்கள் உரிமை கோரலை நிறுவ முடியவில்லை என்றும் மற்றும் டிஃபிஷியன்ஸ் ஆஃப் சர்வீஸ் குறைபாட்டை டெவலப்பர்ஸ் மேல் நிறுவ தவறிடுச்சு என்றும் NCRDC கூறுவதாக பார்க்கிறோம். இதனால் வேதனை அடைந்து தற்போது மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. NCDRC இயற்றிய உத்தரவு டெவலப்பர்கள் நடத்தை மிகவும் சாதாரணமானது என்பதையும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பிரிவு 2(1)(6) அர்த்தத்தில் அவர்கள் நியாயமற்ற வர்த்தக நடைமுறையில் குற்றவாளிகள் என்பதையும் காட்டுகிறது. இருந்தபோதிலும் கூட NCDRC புகார்தாரர்களை மீட்பதற்கு இது சிறிதளவே உதவுகிறது என்று NCDRC கூறியதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. அதேபோல் நுகர்வோர் தாங்கள் வாங்குவதை அறிந்திருக்கிறார்கள் என்ற சந்தேகத்துக்குரிய அடிப்படையில் புகார்களை நிராகரிக்க ஆரம்பித்தா சட்டத்தின் நோக்கம் இங்கு தோற்கடிக்கப்பட்டுவிடும். அதே போல் ஒரு ஃப்ளாட்டை வாங்கினதுக்கு அப்புறம் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் நுகர்வோர் மன்றத்திற்கு முன் பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு நிவாரணம் பெற இது ஒரு வழியை காண்பிப்பதாக இருக்கிறது. எனவே NCDRCயின் ரீசனிங் பாதுகாப்பற்றதாக இருக்கிறது. அதே போல் NCDRC இன்றைய வாழ்க்கையின் யதார்த்தங்களை புரிந்து கொள்ள தவறியிருக்கலாம். கட்டுமான நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய வழக்கமான தாமதங்கள், தேவையற்ற பதட்டம், மன அழுத்தம், துன்புறுத்திற்கு வழிவகுத்து பிளாட் முழுமையாக கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தாலும் கூட பிளாட் உரிமையாளர் பிளாட்டை உடைமையாக்குவதை தவிர வேறு வழி இல்லாமல் போகும் பொழுது அவர்கள் அதை அந்த பொசஷனை அவங்க ஏற்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அதே போல் வாக்களிக்கப்பட்ட அந்த ப்ராமிசஸ் அதாவது ஒரு சர்வீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ளாட் ஓனர்ஸ்க்கு பில்டர்ஸ் ப்ராமிஸ் பண்ணும் பொழுது அந்த ப்ராமிஸ் பண்ணப்பட்ட சேவைகளில் குறைபாடுகள் விளைவாக ஃப்ளாட் உரிமையாளர்கள் தனது உடைமையை பெற்றவுடன் அவர்கள் அந்த சேவையை பெறுவதற்கான உரிமையை இழக்கிறார்களா இல்லையா என்பதை NCDRC தான் விவாதிக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதே போல் NCDRC ஆனது ஹவுஸ் டெவலப்பர்ஸ் தங்கள் அணுகுமுறையில் சாதாரணமானவர்கள் மற்றும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறையை நாடியதும் பட்டிருந்தாலும் கூட புகார்தாரர்களின் குறைகளை பரிசீலித்து அதன் பிறகு நியாயமான முடிவை வழங்குவது அந்த NCDRCயோட கடமையாகும். இப்போ விற்பனை பத்திரங்களை பதிவு செய்வதன் மூலம் புகார்தாரர்கள் எந்த உரிமையும் இழக்கவில்லை என்றால் ப்ரௌசரில் வாக்குறுதி அளித்தபடி ஏதேனும் வசதிகளை வழங்குவது டெவலப்பர்ஸ் தவறினால் விஷயங்களை சரி செய்து NCDRCயின் கடமையாகும். புகார்தாரர்கள் வருத்தப்படுவதற்கு உண்மையான காரணங்கள் இருந்தன. மேலும் இது NCDRCயால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டாளரின் அறிக்கையில் தெளிவாக அது ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒரு விசித்திரமான அணுகுமுறை பின்பற்றப்பட்டது மற்றும் இந்த விசித்திரமான அணுகுமுறை அதாவது NCDRC பின்பற்றிய இந்த அணுகுமுறை நியாயமற்றது. அது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த NCDRC கொடுத்த உத்தரவின் மூலமாக டெவலப்பர்கள் தங்கள் கடமையிலிருந்து விடுவிக்கப்படுவதாக இருக்கிறது. அப்போ NCDRC இயற்றிய உத்தரவு டெவலப்பர்ஸ் கூடுதல் பணம் செலுத்தினால் கிடைக்கும் சில வசதிகளை பற்றி பேசக்கூடியதாக இருக்குது. இருந்த போதிலும் கூட இந்த புகார்தாரர்கள் கூடுதல் பணம் செலுத்தினால் வழங்கப்படும் என்று டெவலப்பர்கள் வலியுறுத்தும் வசதிகள் பற்றி தெளிவான விளக்கம் எதுவும் இதில் இல்லாமல் இருக்குது. அதே போல் NCDRC அதையே தெளிவுடன் குறிப்பிடுவது நன்றாக இருக்கும். இப்போ இத்தகைய ஒரு தெளிவை NCDRC தான் கொடுத்துருக்கணும். அதே போல் கல்கத்தா முனிசிபல் கார்பரேஷன் விண்ணப்பிப்பதும் நிறைவு சான்றிதழை அதாவது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் பெறுவது டெவலப்பர்ஸோட கடமை. சட்டப்படி செயல்படுமாறு டெவலப்பர்ஸ்க்கு அறிவுறுத்தப்பட்டிருக்க வேண்டும்.
என்றும் புகார்தாரர்களின் வாதத்தை கையாளும் போது என்சிடிஆர்சியின் அணுகுமுறை வந்து செயலற்றதாக இருந்தது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்வதாக பார்க்கிறோம். அதே போல் என்சிடிஆர்சி வந்து டெவலப்பர்ஸ் வந்து தங்கள் தவறு இல்லை என்று வெற்றிகரமாக வாதிட்டதன் மூலம் திட்டத்தின் நிறைவு சான்றிதழை பெற முடியவில்லை என்பது சட்டபூர்வ விதிகளுக்கு முரணானது. அதே போல் கல்கத்தா முனிசிபல் கார்ப்பரேஷன் சட்டம் பிரிவுகள் வந்து 403, 390, 394. இப்போ இதிலேருந்து பார்க்குறோம் அப்படி என்ன அப்படின்னா இது என்ன சொல்லுது, இந்த பிரிவுகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, கட்டிடம் கட்ட அல்லது பணிகளை செய்ய உத்தேசித்துள்ள நபர்கள் கடமை வந்து அதன் கீழ் உருவாக்கப்பட்ட விதிகளின்படி நிறைவு சான்றிதழை, அதாவது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து விண்ணப்பிப்பதும் அதை பெற்றுத்தருவதும் டெவலப்பர்ஸோட கடமை என்று தெளிவாக சொல்வதாக பார்க்கிறோம். அப்போ நிறைவு சான்றிதழுக்கு விண்ணப்பிப்பது ஃப்ளாட் உரிமையாளர்களின் கடமையின் ஒரு பகுதியாக இல்லை, இது வந்து முற்றிலுமாக டெவலப்பர்ஸோட கடமை. அப்போ டெவலப்பர்ஸ் வந்து கட்டுவதற்கு அனுமதி கோரி விண்ணப்பித்த போது கல்கத்தா முனிசிபல் கார்ப்பரேட் கட்டிட விதிகள் வந்து 1990 வந்து அமலில் இருந்தது. குறிப்பாக வந்து விதி 26 வந்து இதோடு தொடர்புடையதாக இருப்பதாக பார்க்கிறோம். விதி 26 துணை விதிகள் 1 முதல் 3 வரை அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது என்ன சொல்லுது அப்படின்னா, டெவலப்பர்கள் கூறப்பட்ட கடமையை வந்து நிறைவேற்ற வேணும். ஆனால் இங்கு வந்து வெளிப்படையாக பார்த்தோம் அப்படின்னா டெவலப்பர்ஸ் வந்து சட்ட விதிகளை மீறியுள்ளனர். அதே போல் என்சிடிஆர்சி வந்து கல்கத்தா முனிசிபல் கார்ப்பரேஷன் சட்டம் பிரிவு 403 துணை பிரிவு 2 அதை வந்து பயன்படுத்தி டெவலப்பர்கள் வந்து அத்தகைய கடமையிலிருந்து தப்பிக்க இந்த என்சிடிஆர்சி வந்து வழிவகுத்ததாக பார்க்குறோம். இங்கே வந்து டெவலப்பர்ஸும் புகார்தாரர்கள் இருவரும் வந்து சட்டத்தை மீறி செயல்பட்டாங்க, அதனால் வந்து டெவலப்பர்ஸ் வந்து அவங்களுடைய சேவையில் எந்த குறைபாடும் இல்லை அப்படின்னு சொல்லி என்சிடிஆர்சி சொல்லுது. அது வந்து ஒரு முற்றிலுமான பிழையான கண்டுபிடிப்பாக இருக்கிறதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. உண்மைதான், இங்கே வந்து புகார்தாரர்களும் கூட சட்டத்தை மீறி இருக்கிறாங்க. ஏன்னா புகார்தாரர்கள் நிறைவு சான்றிதழ் இல்லாமல் வந்து அவர்களுடைய அந்த ஃப்ளாட்டை வந்து அவர்கள் வந்து பொசஸ் பண்ணியிருக்கக்கூடாது, அதை வாங்கியிருக்கக்கூடாது. எவ்வாறாயினும் சட்டப்படி தேவைப்படும் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் பெறுவதற்கும் அதை விண்ணப்பித்து பெறுவதற்கும் வந்து டெவலப்பர்களோட கடமை. அதை வந்து அவர்கள் வழி நடத்தாதது சரியான காரணம் அல்ல. அப்போ பிளாட் உரிமையாளர்கள் வந்து கல்கத்தா முனிசிபல் கார்ப்பரேஷனால் மதிப்பிடப்படுவார்கள் என்ற உண்மை கல்கத்தா மாநகராட்சி சட்டம் மற்றும் விதி 26 பிரிவு 403(1) மீறுவதற்கு டெவலப்பர்களுக்கு எந்த காரணமும் இல்லை. இப்போ நிச்சயமாக பார்த்தோம் அப்படின்னா கல்கத்தா முனிசிபல் கார்ப்பரேஷனால் நிறைவு சான்றிதழை வழங்கியவுடன் இப்போ கல்கத்தா முனிசிபல் கார்ப்பரேஷன் சட்டம் 390 பிரிவின் கீழ் அந்த நோக்கத்திற்காக அனுமதிக்கப்பட்ட கட்டிட திட்டத்தை மீறுவதால் கட்டிடம் பாதிக்கப்படவில்லை என்பதற்கான சான்றிதழாக இது இருக்கும். அப்போ சட்டத்திற்கு முரணான வகையில் டெவலப்பர்ஸ் வந்து என்சிடிஆர்சியால் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இது ஒரு பொருத்தமான வழக்கு. எனவே சட்டத்தின்படி புகாரை மறுபரிசீலனை செய்வதற்காக இப்போ புகார்தாரர்களின் புகாரை என்சிடிஆர்சிக்கு மறுபடியுமாக உச்சநீதிமன்றம் வந்து அனுப்புவதாக பார்க்குறோம். அப்போ ப்ரௌசரி டெவலப்பர்கள் அளித்த வாக்குறுதிகளை உறுதியாக கடைபிடிக்கும் நோக்கில் மட்டுமே இந்த கேஸ் வந்து ரிமாண்ட் செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றம் கூறி தன்னுடைய தீர்ப்பை சொல்வதாக பார்க்கிறோம்.